Hello all, I am Dr. Nivedita Shivakumar, gynecologist and obstetrician. Previous videosல நம்ம fibroadenoma அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது it is a part of a larger spectrum, அதாவது fibrocystic disease of the breast அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் திங் வந்து இதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். மோஸ்ட்லி வந்து செல்ஃப் breast எக்ஸாமினேஷன்லேயே நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு கெட் அ கைனகாலஜிக்கல் கன்சல்ட். ஃபர்தராக இமேஜிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அல்ட்ராசவுண்ட் பிரெஸ்ட் இல்லைனா மேமோகிராம் தேவைப்படலாம். இப்போ எல்லாமே இன் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன்னா என்ன? செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷனுங்கிறது ஒரு ஸ்க்ரீனிங் மெத்தட். ஸ்க்ரீனிங்னா என்ன? எந்த ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே அறியக்கூடிய நிறையா டெஸ்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோட ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து பேப்ஸ்மியர்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பிரெஸ்ட் கேன்சரை வந்து நம்ம முன்கூட்டியே அறிஞ்சிக்கிறதுக்கு நம்மளால் செய்யக்கூடிய ஸ்மால் ஈஸி மெத்தட் தான் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ இதை எப்படி பண்ணலாம், எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ யூஸ்வலாக எனி விமன் அரவுண்ட் த டைம் ஆஃப் தேர் ஏர்லி அடல்ட்ஹுட் லைஃப், அந்த லேட் 20s இருக்கட்டும் இல்லை 30s, இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் நம்ம டெஃபினட்டாக செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதாவது பீரியட்ஸ் முடிஞ்சு 1 வீக் இருக்கும்போது 7th டேக்கு அப்புறம் 7 days இருக்கிற டைமில் யூஸ்வலாக நம்ம இதை சஜஸ்ட் பண்ணுறோம். ஏன் அந்த டைம் அப்படின்னா நம்மளோட பிரெஸ்ட் வந்து அப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சில பேருக்கு ப்ரீ மென்ஸ்ட்ரலாக பிரெஸ்ட் டெண்டர்னஸ், ஹெவினஸ் இல்லைனா என்கார்ஜ்மெண்ட் அந்த மாதிரி ஃபீல் இருக்கலாம். பட் ஆஃப்டர் பீரியட்ஸ் யூஸ்வலி லைட் ஆயிரும். ஸோ இந்த டைம் வந்து எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப பெஸ்ட்டான டைம். ஸோ எப்படி எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலி நம்ம பல்ப் ஆஃப் த ஃபிங்கர்ஸ்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வச்சு சே திஸ் இஸ் யுவர் பிரெஸ்ட், பல்ப் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம எக்ஸாமின் பண்ண சொல்லுவோம். யூஸ்வலி ஒரு சர்க்குலர் மோஷன்ல பண்ணலாம், இல்லைனா ஸ்போக்ஸ் மாதிரி பண்ணலாம். எப்படி பண்ணணும் அப்படின்னா வித் த ஆர்ம்ஸ் பை யுவர் சைட், ஆர்ம்ஸ் ரெய்ஸ்ட் அபவ் யுவர் ஹெட், arms on the hip or falling forward. இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே either நீங்கள் while you're taking bath பண்ணலாம், or you can stand in front of a mirror and you can do. Also you can get it checked or do a self breast examination by lying down. either நீங்களே பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு கைனகாலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு செக் பண்ணலாம். ஸோ இதனால நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா நார்மலாக உங்கள் பிரெஸ்ட்டு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு பிரெஸ்ட் வந்து இன்னொரு பிரெஸ்ட்டை விட சைஸ் பெருசாவோ இல்லை சின்னதாகவோ இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இதுலேருந்து உங்களுக்கு வந்து உங்களோட பிரெஸ்டோட நார்மல் கான்டோர் அண்ட் சிமெட்ரி எப்படி இருக்குன்னு உங்களால் சொல்லிக்க முடியும். ஆல்சோ சில பேருக்கு இந்த ஆக்சசரி பிரெஸ்ட் டிஷ்யூஸ்னு இருக்கும். அதாவது அக்கல் பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பிரெஸ்ட் டிஷ்யூ இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணி செக் பண்ணிக்கணும். ஆல்சோ தட் உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ், அதாவது ஆக்சிலா, அதாவது அக்கல் பகுதியிலையும் நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். வீடியோஸ் இல்லைனா இன்டர்நெட்டில் நிறையா இமேஜஸ் கூட இருக்கும் எப்படி செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் உங்களால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ அதுலேருந்து உங்களோட ஸ்கின், பிரெஸ்ட் மேலே இருக்கிற ஸ்கின்னோட கான்டோர் எப்படி இருக்குது, அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை உங்களுக்கு ஏதாவது லம்ப்ஸ் இருக்கா, அந்த நிப்பிள் ஏரியோலா காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த காம்பு பகுதி, அதை சுற்றி இருக்கிற அந்த பிளாக் பார்ட்டு, அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை டிஸ்சார்ஜ் ஏதாவது வருதா. சில பேருக்கு பால் மாதிரி வரலாம், இல்லை தண்ணி மாதிரி வரலாம், இல்லை க்ரீன் கலர் டிஸ்சார்ஜ் வரலாம், இல்லை பிளட் மாதிரியே டிஸ்சார்ஜ் வரலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் யூ ஹாவ் டு கோ அண்ட் கெட் அ கைனகாலஜிக்கல் கன்சல்ட். இது இக்னோர் பண்ணக்கூடாது. அதர் தென் தட் உங்களோட ஆக்சிலா, அதாவது அண்டர் ஆர்ம்ஸ் அக்கல் பகுதியிலையும் ஏதாவது கட்டி மாதிரி, நெறி கட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணாமல் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ டூ அ செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன். செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுனால ஆஸ் ஏர்லி ஆஸ் 3 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே கூட நீங்கள் ஏர்லியாக டிடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பண்ணிவிட்டு ஃபர்தர் இமேஜிங் உங்களுக்கு தேவைப்படலாம். சம்டைம்ஸ் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஃபைப்ரோஅடினோமாவை கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். அகெயின் அதை ஃபாலோஅப்பில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து அல்ட்ராசவுண்ட் பிரெஸ்ட். ஸோ ஃபர்தராக நீங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட போகும்போது along with your self breast examination அவங்களும் வந்து breast examination பண்ணுவாங்க, அவங்களுடைய ஃபைண்டிங்ஸ் வந்து நோட் டவுன் பண்ணுவாங்க, and they will also recommend further imaging. ஸோ அல்ட்ராசவுண்டுங்கிறது வந்து பேசிக்காக இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, வயருக்கு ஸ்கேன் பண்ணுறோம், அப்டமினல் ஸ்கேன், பெல்விக் ஸ்கேன் பண்ணுற மாதிரி பிரெஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. இட் இஸ் அ ஈஸி ப்ரொசீஜர், ஈஸிலி அவைலபிள், சீப்பு, அதே மாதிரி லெஸ் பெயின்லெஸ், அதாவது பெயினே இருக்காது. வேறஸ் மேமோகிராம்னு பார்த்தோம்னா it is the best screening tool. So definitely 40 yearsக்கு மேலே இருக்கவங்க,
ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர்ஸ், அதாவது பிரெஸ்ட் கேன்சர் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இருந்ததுன்னா டெஃபினட்டாக யூ கேன் டைரக்ட்லி கோ ஃபார் அ மேமோகிராம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அம்மாவுக்கு இருந்தது, என்னோட அம்மா வழி பாட்டிக்கு இருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக மேமோகிராம் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் சேஃபர். அதர்வைஸ் ஆல்சோ 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற விமன் வந்து டைரெக்டாக மேமோகிராம் போயிடலாம். ஸோ மேமோகிராமுங்கிறது ஒரு எக்ஸ்ரே மாதிரி. அது எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களோட பிரெஸ்ட் டிஷ்யூவை கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் பேடல் மாதிரி இருக்கும், அதை வச்சு கம்ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ரே எடுப்பாங்க. யூஸ்வலாக மைன்யூட் மைக்ரோ கால்சிஃபிகேஷன்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கிறது கூட கண்டுபிடிக்க முடியும். அகெயின் பிரெஸ்ட் கேன்சர்ஸ் வந்து லைக் உங்களுக்கு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வரப்போகுதுன்னா அதை ஏர்லியராகவே கூட கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் அதில் இருக்கிற பிராட் ஸ்கோரிங்கை வச்சுட்டு ஃபர்தர் எக்ஸாமினேஷன்ஸோ இல்லை ஃபர்தர் எஃப்என்ஏசின்னு சொல்லுவோம், ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி. அதாவது ஏதாவது கட்டின்னு தென்பட்டுச்சுன்னா அதுலேருந்து ஒரு நீடில் போட்டு அதில் இருக்கிற செல்ஸை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு ஃபர்தராக ஒரு கைனகாலஜிக்கல் செக்கப்போ இல்லை ஒரு ஆங்காலஜிஸ்ட் கன்சல்ட்டோ தேவைப்படலாம். பட் திஸ் இஸ் நாட் தி எண்ட். Always remember, early detection is the key in case of cancers. So breast cancers la ipa nariya conservative procedures, organ sparing surgeries and reconstructive surgeries kuda nariya vandirukku. Adnala கூச்சப்பட வேண்டாம். There need not be any stigma or taboo to talk about this topic. So please be aware. Thank you.